தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் கிடப்பில் கிடந்துச்சுன்னா 5 அல்லது 6 வருஷம் தள்ளி வந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் விஷால் நடிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் 13 வருஷம் கிடப்பில் இருந்து வந்த மகாராஜா படம் இன்று வெளிவர படம் எப்படி இருக்குங்கிறத விமர்சனத்தில் பார்ப்போம் வாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, விஷால் வந்து அவருடைய 3 நண்பர்கள் சந்தானம், சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா இவங்க 3 பேரும் தன் பள்ளி வாத்தியார் மகள் திருமணத்திற்காக எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. அங்கே அவங்க வந்து செம கலாட்டா ஜாலியாக பொழுது கழிக்க, அப்போது சந்தானம் தன் மனைவியை விரைவில் விவாகரத்து செய்ய போகிறார் என்பதை அறிஞ்சு அதை விஷால் வந்து சரி செய்கிறாரு. அதே நேரத்தில் சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா இவங்க இருவருமே தங்களோட தொழிலில் வந்து தொழிலதிபர் சோனு சூட்டால் பாதிக்கப்படுறாரு அறிகிறாரு. உடனே நண்பர்கள் பிரச்சனையை தன் பிரச்சனை என சோனு சூட்டு எதிரியை வந்து எதிர்க்க விஷால் கிளம்புறாரு. சோனு சூட்டுடைய பணபலத்திற்கு முன்பு விஷால் தன் நண்பர்களுடைய பிரச்சனையை தீர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. தமிழ் சினிமாவில் வந்து பல வருஷம் கழித்து ஒரு படம் வந்தால் அது ஓடாதுங்கிற எண்ணத்தை வந்து எல்லோர்ட்டையுமே இருக்குது. இதில் வந்து வரலாறு போன்ற ஒரு சில படங்கள் மட்டுமே தப்பிச்சிருக்குது. அந்த வகையில் மதகஜராஜாவும் தப்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அதிலும் 13 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பிடித்த அனைத்து நடிகர்களையும் பார்ப்பது ஏதோ சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரைம் டைமில் வந்து படம் பார்க்குற மாதிரியே ஒரு ட்ராமாவை கொடுத்துருக்கிறாரு சுந்தர் சி அவர்கள். விஷால் வந்து தன் பீக் டைமில் வந்து இருந்த லுக்கு, மேனரிசம், நடனம், ஸ்டெண்ட்டு என அனைத்திலும் பட்டையை கிளப்பியிருக்காரு. இதே ரூட்டில் வந்திருந்தா கண்டிப்பாக சிவகார்த்திகேயனோட இடத்துல இவர் இருந்திருப்பார்னே சொல்லலாம். அடுத்த விஜய் போட்டியில் கூட கண்டிப்பாக இருந்திருப்பார். அதை எல்லாத்தையும் விட சந்தானம் எப்படி இருந்த மனுஷன், அதை விட எப்படி எல்லாரையும் சிரிக்க வச்ச மனுஷன் என்று தான் சொல்ல வேண்டும். தான் வரும் இடத்துல அனைத்து இடத்துலையும் தன்னுடைய ஆன்லைன் காமெடியில் வந்து கண்டிப்பாக அவர் தூள் கிளப்புறாரு. 2ஆம் பாதி முழுசுமே ஆக்ஷன்னு கொஞ்சம் தொய்வாகிய இடத்துல சரியாக என்ட்ரி கொடுத்து அதை வந்து அந்த இடத்தையே கலகலப்பாகிறாரு. அதே மாதிரி மனோபாலா ஒரு 20 நிமிஷம் அட்ராடிக்ஸே செஞ்சுருக்கிறாரு. கண்டிப்பாக தேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்கிறது உறுதி. ஆனால் சுந்தர் சி படம் என்றாலே கிளாமர் இருக்கிறது வந்து இயல்பு தான். ஆனால் இதில் அஞ்சலி, வரலட்சுமி கிளாமர் காட்சிகள் எல்லாம் எல்லை மீறல். அப்போது இருந்த ரசிகர்கள் மனநிலை இப்போது இருக்குமாங்கிறது தான் தெரியலை. அந்த காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் முகசுளிக்க வைக்குதுன்னே சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் செஞ்சது எல்லாமே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் பழைய ஃபோன்கள் எல்லாம் படத்தில் வருவது செம்ம நாஸ்டிக்காக இருக்கும். விஜய் ஆண்டனியோட இசையில் பாடல்கள், பின்னணி இசையெல்லாம் சூப்பராகவே இருந்தது. மொத்தத்தில் இந்த படத்துடைய கிளாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து முழு கமர்ஷியல் ஹீரோவாக கலக்கி இருக்கிறாரு. சந்தானம் கண்டிப்பாக இவரை வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பல காமெடி நடிகர்களும் மிஸ் செஞ்சுருக்கிறாங்கன்னே சொல்லலாம். மனோபாலா, சந்தானம், விஷால் காமெடி காட்சிகளை செம்மையாக வந்து கிளாப்ஸ் வாங்குது. இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லை மீறிய கிராமல் காட்சிகளும் லாஜிக் மீறல் மட்டும்தான் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது பல்ப் வாங்குற விஷயம்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் 13 வருஷம் கழித்து வந்தாலும் நல்ல ஒரு கமர்ஷியல் சினிமா வெற்றியை தடுக்க முடியாதுங்கிறதுக்கு மதகஜராஜா ஒரு சிறந்த உதாரணமே சொல்லலாம். மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.